விருது வேளச்சேரி தொகுதி மாவட்டத்தின் சார்பில் இளையா உள்ளிட்ட தோழர்கள், வழக்குரைஞர் ரஜினிகாந்த், ரியல் மா ரஜினி, கள்ளக்குறிச்சி ராமமூர்த்தி, சபரி, குமாரபாளையம் கதிர்வேந்தன், பாப்பிரெட்டிப்பட்டி சென்னகிருஷ்ணன், ஈரோடு சுப்பிரமணி, தருமபுரி செந்தில்குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி, பி பிரபு, ஆற்காடு கு பாபு வளவன், பள்ளிக்கரணை இரா பன்னீர்தாஸ், வன்னி அரசு, மேலூர் சசி என்கிற பொன்னானை, விழுப்புரம் இரா பெரியார் ஆகியோர் மார்க்ஸ் மாமணி விருதுக்காக கொடையளித்துள்ளனர். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. பெரியார் ஒளி விருதுக்காக கிருஷ்ணகிரி கனியமுதன், வன்னி அரசு, தகடூர் தமிழ்ச்செல்வன், நீல சந்திரகுமார், வழக்குரைஞர் கே பாலகிருஷ்ணன், ஆலந்தூர் கிருபாநிதி, தருமபுரி சிவாடி கணேசன், வழக்குரைஞர் சேரலாதன், கிருஷ்ணகிரி ஜிம் மோகன், பெரம்பலூர் பிரியதர்ஷன், மதுரவாயல் ரூபகாந்தா, தருமபுரி செந்தில்குமார், தமிழினியன் ஜோஸ், தேவராசு, காமராசு, கண்ணன், படூர் நம்பிராஜ், சேலம் காயத்ரி, திண்டிவனம் சு மலைச்சாமி இவர்கள் பெரியார் ஒளி விருதுக்காக கொடையளித்த தோழர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. காமராஜர் கதிர் பெயரில் விருது வழங்கிய தோழர்கள் வந்தவாசி மு சங்கர், தருமபுரி குண்டு சக்தி, மாணிக்கம் கத்தார் மாணிக்கம், சேலம் ஆ வசந்த், பள்ளிக்கரணை இரா பன்னீர்தாஸ், பல்க் பாண்டி, பிராங்க்லின் பிரகாஷ், பொன்னரசு, லண்டன் வினோத், மதுரை டிபிஐ முத்து, புதுக்கோட்டை அரசூழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் தாமோதரன், ஈரோடு சுப்பிரமணி, தருமபுரி செந்தில்குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி, வன்னி அரசு, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, சாமுராய் குரு ஆகியோர் காமராஜரின் பெயரில் விருது வழங்க கொடையளித்த தோழர்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அயோத்திதாசர் ஆதவன் விருது துரை ரவிக்குமார் எம்பி, வழக்குரைஞர் எழில் கரோலின், கேது என்கிற தென்னவன், மதுரை சண்முகவேல், பள்ளிக்கரணை இரா பன்னீர்தாஸ், சேந்தநாடு அறிவுக்கரசு, வணிகரணி நன்னன், ஈரோடு விநாயகமூர்த்தி, பெரம்பலூர் கிருஷ்ணகுமார் மாவட்ட செயலாளர், நெல்லை MC கார்த்திக், ஆவடி ராமதாஸ், கடலூர் பரசு முருகையன், திருப்பெரும்புதூர் ராமராஜன், திருவள்ளூர் ராபீன், பௌத்த பெருமாள், கரூர் ஜான் கண்ணன், விருத்தாசலம் நீதிவல்லல் மற்றும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை அயோத்திதாசர் ஆதவன் விருதுக்காக கொடையளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. காயிதே மில்லத் பிறை விருதுக்காக அப்துல் ரஹ்மான், ஜே முபாரக், ஈரோடு சாதிக், மதுரை சாகுல் அமீத், சேலம் காஜா மொய்தீன், ஈரோடு ஜாஃபர், காஞ்சி ஹனீபா, தென்காசி ஆசிக், பள்ளிக்கரணை இரா பன்னீர்தாஸ், வன்னி அரசு, முத்து முகமது, அரூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சாக்கன் ஷர்மா, தருமபுரி போமு நந்தன், பொறியாளர் அணியின் சார்பில் மோகன்தாஸ். காயிதே மில்லத் பிறை விருதுக்காக கொடையளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. செம்மொழி ஞாயிறு விருதுக்காக கொடையளித்த தோழர்கள் தோழர் ரவிக்குமார் MP, கடலூர் பா தாமரை செல்வன், நெல்லை MC கார்த்திக், ராமநாதபுரம் ராஜசேகரன், ராணிப்பேட்டை வழக்குரைஞர் ராமச்சந்திரன், திருச்சி வழக்குரைஞர் அருள், லால்குடி வழக்குரைஞர் கமல், காட்டுமன்னார்குடி ராஜ்மோகன், வேலூர் அஜித் செல்வராஜ், பழனி ரஞ்சித் குமார், அடையாறு அருண் பிரேம், பிச்சைமுத்து எக்ஸல் பிச்சைமுத்து, குவைத் விடுதலை சிறுத்தைகள், செஞ்சி சின்னப்பன், பொறியாளர் அணியின் சார்பில் மோகன்தாஸ். செம்மொழி ஞாயிறு விருதுக்காக நன்கொடை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. பெரியார் ஒளிக்காக ஈரோடு சாதிக் அவர்களும் வழங்கியிருக்கிறார்.
அவருக்கும் நன்றி. விருதுகளுக்காக கொடையளித்த புரவலர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த விருதுகள் வழங்கும் விழாவை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை ரவிக்குமார் அவர்களே, கட்சியின் பொருளாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களே, கட்சியின் முதன்மை செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாநவாஸ் அவர்களே, காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் எல்இ ஜோதிமணி அவர்களே, திரண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசின் சமூக நீதித்துறை அமைச்சருமான தம்பி வன்னி அரசு அவர்களே, இந்த விழாவை தலைமை கழகத்தின் தலைமை இயக்கத்தின் சார்பில் முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிற மூத்த பொறுப்பாளர்கள், தலைமை நிலைய செயலாளர் இளம் சேக்குவேரா, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன் மற்றும் சென்னை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் செயலாளர்கள் மின்னல் பாபு, சேத்துப்பட்டு இளங்கோ, பா வேலுமணி, வழக்குரைஞர் அப்புன், சேப்பாக்கம் வெங்கடேசன், வா முகிலன், மந்தவெளி அசோக், கரிகால் வளவன், சைதை ஜேக்கப், புதூர் தினகரன், வழக்குரைஞர் இளையா, சி சவுந்தர், ரியல் மா ரஜினி, ஆலந்தூர் கிருபாநிதி, கொளத்தூர் சுபாஷ், ஜான் அலெக்சாண்டர், சிவ பேரறிவாளன், நா உஷாராணி, புரசை அன்பு, இளங்கோவன், தேவ ஞான முதல்வன், இப்ராஹிம் ஆகிய தோழர்களே மற்றும் மண்டல பொறுப்பாளர்களே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக அரங்கேற்றி தருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் நாள் இந்த விருதுகள் வழங்கும் விழாவை ஆண்டுதோறும் நாம் நடத்தி வருகிறோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் சில ஆண்டுகளில் தேர்தல் போன்ற நெருக்கடிகள் வருகிற போது தள்ளி வைக்க நேர்ந்து விடுகிறது. அப்படித்தான் இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதம் தீவிரமான தேர்தல் பரப்புரையில் நாம் இருந்தோம். எனவே ஜூன் 14ஆம் தேதி இதை நடத்துவதென்று முதலில் அறிவிப்பு செய்தோம். நம்முடைய பேராசிரியர் முனைவர் கு சொக்கலிங்கம் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வருவதற்கு உடனே இயலாது என்கிற நிலையில் நாம் ஜூலை மாதத்திற்கு இதை தள்ளி வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் நடத்துகிற ஒரு பெரிய நிகழ்வு இந்த விருதுகள் வழங்கும் விழா என்பதாகும். அரங்கம் நிறைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது
என்று எல்லோரும் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். வெளியிலும் இதை போல பல மடங்கு தோழர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற LED திரைகளின் முன்னால் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் மகிழ்வோடு இங்கே பதிவு செய்தார்கள். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அது ஒருபோதும் மாறியதில்லை. வென்றாலும் சரி, தோற்றாலும் சரி. நானே பல முறை வியந்து போவதுண்டு. கிட்டத்தட்ட 3-4 பத்தாண்டுகளை நாம் கடந்து இந்த களத்தில் நிற்கிறோம். ஆனாலும் ஒரு தலைமுறை 2 தலைமுறை கடந்த நிலையிலும் கூட இன்னும் அதே எழுச்சி, அதே வீரியம் சிறுத்தைகளிடம் இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், வியப்படைகிறேன். அதற்கு என்ன காரணம் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். நாம் வெறும் தேர்தல் இயக்கம் இல்லை. தேர்தல் இயக்கமாக மட்டுமே நாம் நம்மை வடிவமைத்திருந்தால் தேர்தல் முடிவுகள் நம்மை பாதிக்கும். வெற்றியால் மகிழ்ச்சி அடைவோம், தோல்வியால் துவண்டு போவோம். ஆனால் நாம் சமூக மாற்றத்திற்காக போராடுகிற போராளிகளை கொண்ட ஒரு இயக்கமாகத்தான் வடிவமைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே இது இடையிலே வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். தேர்தல் என்பது நம்முடைய பயணத்தின் இடையிலே வந்து போகிற ஒரு நிகழ்வு. இதில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகள் ஒருபோதும் நம்மை பாதித்ததில்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு பிற இயக்கங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை புதிய இயக்கங்கள் வந்தாலும் நம்மோடு போட்டி போட ஒரு தலைவனும் வர வாய்ப்பில்லை, ஒரு இயக்கமும் வர வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய களம் முற்றிலும் புதிது. நாம் பேசும் அரசியல் முற்றிலும் புதிது. நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் முற்றிலும் புதியன. நம்முடைய இலக்கு முற்றிலும் மாறுபட்டது. அதிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்கிற வரையில் அதில் நாம் கொண்டிருக்கிற உறுதிப்பாடு ஒருபோதும் தளர்வடையாது. அதுதான் இந்த எழுச்சிக்கு முதன்மையான காரணம் என்று நான் உணர்கிறேன். இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான சாதி அடையாளம் கொண்ட இயக்கம் என்று சுருக்கிவிட பார்த்தார்கள், முடக்கிவிட பார்த்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம். விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தலித் மக்களின் அரசியலை முதன்மைப்படுத்துகிறோம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வரையறைகளை தாண்டி அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கான ஒரு பேர் இயக்கம் என்கிற பரிமாணத்தை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் தலித் அல்லாத சான்றோர் பெருமக்களை ஊக்கப்படுத்துகிற இத்தகைய நிகழ்வு. இது ஏதோ பிற கட்சிகள் விருதுகள் வழங்குவதைப் போல அல்லது ஊடக நிறுவனங்கள் புகழ்பெற்ற ஆளுமைகளை அழைத்து விருதுகளை தந்து தங்களுக்கான இருப்பை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதைப் போல நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை. தொலைக்காட்சிகள் எல்லாம் விருதுகள் வழங்குகின்றன, பார்த்திருக்கிறோம். ஊடகங்கள் விருதுகள் வழங்குகின்றன. திரைத்துறையிலே, கலைத்துறையிலே, இலக்கியத்துறையிலே, அரசியல் துறையிலே யாரெல்லாம் புகழ்பெற்ற ஆளுமைகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம்
அழைத்து வந்து அவர்களின் புகழ் வெளிச்சத்திற்கு மேல் அதிக வெளிச்சத்தை போட்டு காட்டி தங்களுக்கான இருப்பை மேலும் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதில் வணிக நோக்கம் உண்டு. ஆனால் நாம் செய்கிற இந்த நிகழ்வு சமூக நல்லிணக்கம் என்கிற ஒரு மகத்தான நோக்கம் உள்ளடக்கமாக இருக்கிறது. அதையும் விட தலித் மக்களின் விடுதலைக்காக எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பயனையும் நோக்காமல் பாடாற்றிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பல ஆளுமைகள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். அவர்களை யார்தான் அடையாளம் காண்பது, அங்கீகரிப்பது, ஊக்கப்படுத்துவது என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தபோதுதான் 2006 என்று கருதுகிறேன், அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் விருதினை எனக்கு வழங்க முன்வந்த போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு வழங்குகிற அம்பேத்கர் விருதினை தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்க வேண்டும் என்று எண்ணாமல், தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற பல போராளிகள், பேராளுமைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைத்தேன். அப்போது கலைஞர் அடுத்த நொடியே என்னை பார்த்து, தோழர் ரவிக்குமார் என்னோடு இருந்தார், அடுத்த நொடியே என்னை பார்த்து ஒரு வினா எழுப்பினார். இந்த ஆண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளப் போகிறீர்களா இல்லையா என்று கேட்டார். அவருக்கு நான் வைத்த வேண்டுகோள் என்ன புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதினேன் என்றால், நான் அதை மறுதளிக்கிறேன் என்று அவர் நினைத்திருக்க கூடும். எனக்கு ஏன் தர்றீங்க, நான் தலித் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் தேர்வு செய்து நீங்கள் கொடுக்கலாம் அல்லவா என்று நான் சொன்னதும் எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுவதாக அவர் எண்ணிக்கொண்டார். ஐயா, இந்த ஆண்டு நான் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கிறேன். இனி வரும் ஆண்டுகளில் ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் எல்லாம் தலித்துகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அப்படி எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார். சொன்னதை போல அதற்கு அடுத்த ஆண்டு அம்பேத்கர் விருது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் சார்பில். ஆனால் 2006 முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே இப்படி பேசிவிட்டு வந்ததும் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது, தமிழ்நாடு அரசுதான் இதை செய்ய வேண்டும் என்று என்ன கட்டாயம் உள்ளது, ஏன் நாமே செய்யக்கூடாது, நமது கட்சியின் சார்பில் செய்யக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. அப்போதுதான் முதலாக 2007 பேராசிரியர் கல்யாணி என்கிற கல்விமணி அவர்களை நாம் தேர்வு செய்து அம்பேத்கர் சுடர் என்கிற விருதினை வழங்கி அவரை பாராட்டினோம். கோயம்பேடு அருகே பொதுவெளியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதன் பிறகு இந்த விருது மட்டும் போதாது, இன்னும் பெரியாரின் பெயரில், பெருந்தலைவர் காமராஜரின் பெயரில், பண்டிதர் அயோத்திதாசரின் பெயரில் விருதுகளை வழங்க வேண்டும் என்கிற கருத்து முன்னணி தோழர்களிடமிருந்து எழுந்த நிலையில் அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நாம் 6 விருதுகளை வழங்குவதென்று அறிவிப்பு செய்து இந்த ஆண்டு 20வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் நடத்தி வருகிறோம். கடைசியில் மார்க்சின் பெயராலும் விருது வழங்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து இது 3வது ஆண்டு என்று நான் கருதுகிறேன். மார்க்ஸ் மாமணி
விருதை நாம் இணைத்து 7 விருதுகளை சான்றோர் பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வேறு எங்கும் நன்கொடை திரட்டக்கூடாது. நமது இயக்கத் தோழர்களே முன்வந்து வழங்க வேண்டும். இதை கட்சியே முழுமையாக நடத்த வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை அடுத்து கடந்த பல ஆண்டுகளாக இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் ஒவ்வொருவரும் தாமாக முன்வந்து இந்த விருதுக்காக நான் இந்த கொடையை வழங்குகிறேன் என்று வாரி வழங்குகிற நிலையையும் நான் எண்ணி பார்க்கிறேன். எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த பேராளுமைகளை அடையாளம் கண்டு அவர்களின் உழைப்பை அங்கீகரித்து ஊக்கப்படுத்துவது வாக்கு சேகரிக்கும் நோக்கில் அல்ல. இவர்களின் மூலம் சமூக மாற்றத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக, விரைவுபடுத்துவதற்காக, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை, அந்த பெரு நெருப்பை மேலும் பெருக்குவதற்காக, அதுதான் நம்முடைய நோக்கம். இதில் எந்த வணிக நோக்கமும் இல்லை, எந்த அரசியல் நோக்கமும் இல்லை, அதாவது வாக்கு அரசியல் நோக்கமும் இல்லை. ஒரு இஸ்லாமியருக்கு விருது கொடுப்பதன் மூலம் இஸ்லாமியர்களின் வாக்குகளை திரட்டுவது என்பதோ, ஒரு தலித் அல்லாதவருக்கு விருது கொடுப்பதன் மூலம் தலித் அல்லாத சமூகத்தினரின் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்ற கணக்கோ துளியும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் உருவாவதற்கு முன்பே இந்த சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற முற்போக்கு எண்ணம் கொண்ட பேராளுமைகள், எவ்வளவோ பேராளுமைகள் களத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். தலித் இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே இடதுசாரி இயக்கங்கள் இந்த களத்திலே நின்று பணியாற்றி இருக்கிறார்கள். பெரியார் இயக்கங்கள் இந்த பணிகளை தொடங்கி செவ்வனே செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏற்படுத்திய தாக்கம்தான் இந்த சமூக கட்டமைப்பில் இந்த சிறிய அசைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன, பிளெக்சிபிலிட்டி, தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. சமகாலத்தில் அம்பேத்கர் இயக்கங்கள் அல்லது தலித் இயக்கங்கள் உருவாகாமல் இருந்த அந்த சமகாலத்தில் எத்தனை எத்தனை தலித் அல்லாத ஆளுமைகள் சாதிக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். சகோதரத்துவத்திற்காக, சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் வாழும் நம்முடைய காலத்தில், இந்த சமகாலத்தில் நம்மோடு தொடர்பில்லாமல், நம்முடைய உந்துதல் இல்லாமல், நம்முடைய தாக்கம் இல்லாமல், முற்போக்கு எண்ணங்களோடு, சமத்துவ நோக்கோடு களப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தலித் இயக்கங்களோடும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய ஒரு தேசத்தை கட்டமைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்கள் சொன்னார், ஸ்டேன் சுவாமிகளை நினைவு கூர்ந்தார். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் சந்தித்த நெருக்கடிகள், அவர் கண்ட களங்கள் நம்மால் விவரிக்க முடியாது.
இடதுசாரி இயக்கங்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது என்று குற்றம் சாட்டி தள்ளாத வயதிலும் அந்த மூப்படைந்த நிலையிலும் கூட அவருக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசு தந்த நெருக்கடி சொல்லி மாளாது. அப்படித்தான் அவர் தன் உயிரை ஈகம் செய்திருக்கிறார். இது போன்ற எத்தனையோ பல ஆளுமைகள் நம்மோடு எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் களப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். மனித உரிமைகளுக்காக போராடுகிற போராளிகள். ரவிக்குமார் சொன்னார், இந்த ஆண்டு நீங்கள் தேர்வு செய்திருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் மனித உரிமைகளுக்காக களத்தில் நிற்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேர்வு மிக சிறப்பான தேர்வு என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் அரசியல் களத்திலே புகழ்பெற்ற ஆளுமைகள் இல்லை, தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை தவிர. என்னுடைய பேராசிரியர் அவ்வப்போது என் கவனம் கல்வியை நோக்கி குவிமையப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று கருதாமல், இவன் படித்தால் என்ன படிக்காவிட்டால் என்ன என்று பொருட்படுத்தாமல் இருந்து விடாமல், ஒரு பொறுப்புள்ள பேராசிரியராக அன்றைக்கு என்னை அழைத்து என் சமூக பின்னணியை, குடும்ப பின்னணியை, பொருளியல் பின்னணியை கேட்டு உணர்ந்து என்னை நல்வழிப்படுத்திய அந்த புள்ளி இருக்கிறதே, அதுதான் தோழர்களே நன்றி பெருக்கோடு எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. எனக்கு பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக, நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த தேர்வை செய்யவில்லை. அவருக்குள் இருக்கிற முற்போக்கான எண்ணம் என்னை ஈர்த்திருக்கிறது. பெரியாரிய சிந்தனை என்னை ஈர்த்தது. அவருக்கு மறந்து போயிருக்கும், ஒரு கருத்தரங்கம் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் உமன் என்கிற தலைப்பில் நடந்த ஒரு செமினார். அதிலே ஒரு ஆளுமை வந்து பேசும்போது பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்டார்கள். அப்போது நான் மாணவன், ஆனாலும் எழுந்து அப்போது ஒரு கேள்வியை எழுப்பினேன். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். ஆனால் அது மிகவும் கான்ட்ரவர்ஷியலான ஒரு முரண்பாடான கேள்வி. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்கிறார். சட்டம் போட்டு குற்றங்களை தடுத்து விட முடியுமா? அல்லது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லுவதை போல குற்றம் செய்கிறவர்கள் திருந்த வேண்டுமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். இது சாதாரணமான ஒரு கேள்விதான். அதற்கு அவர் பதில் சொன்னார். ஆனால் இந்த கேள்வியை நான் எழுப்பியதில் ஒரு நுட்பமான அரசியல் இருப்பதை உணர்ந்து என்னை அழைத்து பேசினார். இந்த பல்கலைக்கழக வளாகத்தின் பின்னணி உனக்கு தெரியாது, நீ மாணவனாய் இருந்து படித்து விட்டு போ. அரசியல் கலந்து பேசுவது நல்லதல்ல என்று சொன்னார். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி நான் மேற்கோள் காட்டுகிற போது ஒரு கம்யூனிச இயக்கத்தை சார்ந்த பின்னணி அதிலே வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட பின்னணி உள்ள ஒரு மாணவன் என்பதனால் இவனுடைய கல்வி இங்கே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற கவலை அவருக்கு இருந்திருக்கிறது. இது அவருக்கு மறந்து போயிருக்கும். என்னை கூப்பிட்டு அப்போதே அறிவுரை சொன்னார். கேட்ட கேள்வி சரிதான், ஆனால் ஒரு மாணவனாக மட்டுமே இருந்து நீ படித்து உன் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொள். நீ எப்படியாவது படித்து பட்டம் பெற்று வேலைக்கு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாய் என்கிற கற்பனைகளோடு தானே உன்னுடைய தாயும் தந்தையும் ஊரிலே இருக்கிறார்கள்.
நீ இங்கே வந்து அரசியல் ஈடுபாடு கொண்டு கல்வியை கோட்டை விட்டு விட்டால் என்ன ஆகும் உங்கள் பெற்றோரின் எதிர்பார்ப்பு என்ற கேள்வியை எழுப்பினார். தனியே என்னை அழைத்து சில நிமிடங்கள் அவர் சொன்ன அறிவுரை, நமக்கு என்னதான் அரசியல் ஈடுபாடு இருந்தாலும் ஒரு மாணவனாய் இந்த பட்ட படிப்பை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்கிற உந்துதல் எனக்குள் வந்தது. அதன் பிறகு முறையாக வகுப்புக்கு சென்று முதலாம் ஆண்டு வைத்திருந்த அத்தனை அரியர்ஸ் பேப்பர்ஸ் 5 பேப்பர் அவளையும் சேர்த்து எழுதி மொத்தம் 10 பேப்பர் 2வது வருஷத்துக்குமான பேப்பர், அதில் 7 8 தேர்ச்சி பெற்றேன். பிறகு அரியர்ஸை அடுத்த தேர்வில் நான் எழுதி தேர்ச்சி பெற்றேன். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளை கல்வியை பெற வேண்டும், அதன் மூலம்தான் அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் நிகழும் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அது சாதியை கடந்த உணர்வு, மதத்தை கடந்த உணர்வு, முற்போக்கு உணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேளையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுமையும் அப்படி எல்லா வரம்புகளையும் தாண்டி எளிய மக்களுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆளுமைகள். அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களை 1980 காலகட்டத்தில் மதுரையிலே நான் சந்தித்தேன். அமெரிக்கன் கல்லூரி வணிக வளாகத்தில் அவர் 2வது மாடி என்று கருதுகிறேன். அங்கே சட்ட அலுவலகம் போட்டிருந்தார், வழக்கறிஞர் அலுவலகம். அவரை சந்திப்பதற்காக என்னை அழைத்து சென்ற போதுதான் அவர் என்னிடத்திலே முதலாக அந்த சட்டத்தை பற்றி சொன்னார். என்ன சட்டம் என்றால் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். 1989 ஆண்டு வந்திருக்கிற சட்டம், புதிதாக வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலேயே வன்கொடுமைகளை தடுக்க முடியும். ஏதோ ஒரு சாதி வன்முறையை பற்றி பேசுவதற்காக நான் அவரை பார்க்க போனேன். அன்று நாள் முதல் இன்றைய நாள் வரையில் அவர் முன்னெடுக்கிற அத்தனை மனித உரிமைக்கான போராட்டங்களிலும் தவறாமல் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நானும் பங்கேற்று வருகிறேன். இதுதான் நம்மை இணைக்கிறது. வேறு எந்த வாக்கு அரசியல் நோக்கமும் இல்லை. அவருடைய மேடைகளில் நான் பேசும்போது சொல்லுவது உண்டு, காவல்துறையினரால், சிறைத்துறையினரால், அதிகார வர்க்கத்தினரால் செய்யப்படும் ஒடுக்குமுறைகள் மட்டும் மனித உரிமை மீறல்கள் இல்லை. சாதியின் பெயரால் உழைக்கிற மக்களே இன்னொரு உழைக்கும் சமூகத்தினரை செருப்பு போட்டு போகாதே, சைக்கிள் ஓட்டாதே என்று ஒடுக்குவதும் மனித உரிமை மீறல் தான், சாதிய வன்கொடுமைகளும் மனித உரிமை மீறல் தான் என்று அவர் ஏற்பாடு செய்த மேடைகளில் நான் முழங்கி இருக்கிறேன். அதாவது அரசு நிர்வாகத்தின் மூலம் மனித உரிமை மீறல்கள் நிகழ்கின்றன என்பதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதாது. சாதியின் பெயரால் நிகழ்கிற ஒடுக்குமுறை ஒவ்வொன்றும் மனித உரிமை மீறல் தான். எனவே சாதிய ஒடுக்குமுறைகளையும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்கிற கருத்தை அவருடைய மேடைகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்படி நாங்கள் 3 பத்தாண்டுகளாக இந்த களத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். பாலபிரஜாபதி அடிகளார் அவர்கள் அன்பு தேசம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கிய போது என்னை அழைத்தார். எல்லோரும் அப்போது ஆளாளுக்கு கட்சி தொடங்கிய காலம் அது. வெவ்வேறு பெயர்களில் கட்சியை தொடங்கினார்கள். அப்போது அன்பு கொடி என்று ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த தேசம் அன்பு தேசமாக மாற வேண்டும் என்கிற விருப்பின் அடிப்படையில் அவர் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கினார், அன்பு தேசம் என்கிற ஒரு இயக்கம். அந்த தொடக்க நிகழ்விலே என்னை அழைத்து சிறப்பித்தவர் நம்முடைய அடிகளார் அவர்கள். அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், ஐயா, அம்பேத்கர் என்கிற பெயர் தலித்துகளின் தெருக்களில் மட்டும்தான் உச்சரிக்கப்படுகிறது. வேறு எந்த சமூகத்திலும் யாரும் மறந்தும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவதில்லையே, இது ஏன்? யாரிடம் சாதி உணர்வு மேலோங்கி இருக்கிறது? அம்பேத்கர் என்ன ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக மட்டும் பாடாற்றியவரா?
இந்த புதிய தேசத்தை புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு அவர் பங்களிப்பு செய்தவர் அல்லவா? அவருடைய பெயரை தம் பிள்ளைகளுக்கு சூட்டுவதற்கே இங்கு தயக்கம் இருக்கிறது. அதை அருவருப்பாக பார்க்கிற உளவியல் இருக்கிறது. ஆனால் தலித்துகளின் தெருக்களில் பாருங்கள், காமராஜர் என்ற பெயர் இருக்கும் பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு தெருவுக்கு 2 பேராவது காமராஜ் இருப்பார்கள். இந்த தெருவுக்குள்ளே வந்து பாருங்கள், எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு இந்திரா காந்தி என்று பெயர் இருக்கும், ஜெயலலிதா என்று பெயர் இருக்கும், கருணாநிதி என்று பெயர் இருக்கும், பக்தவச்சலம் என்று பெயர் இருக்கும். தலித்துகள் ஒருபோதும் சாதி அடிப்படையில் சிந்திப்பதில்லை. தலித்துகள் ஒருபோதும் தலைவர்களை தங்கள் சாதி தலைவர்கள் யார் என்று தேடுவதில்லை. தலித்துகள் பொதுவாக அனைத்தையும் பார்க்கிற பரந்த பார்வை உள்ளவர்கள். இவர் எங்கள் சாதி இல்லை என்று எந்த தலைவரையும் தலித்துகள் புறக்கணித்ததில்லை. இந்த தெருக்குள்ளே உள்ளே நுழைந்தால் அத்தனை சாதி தலைவர்களின் பெயர்களும் தலைவர்கள் என்கிற அந்த பார்வையில் சூட்டப்பட்டிருக்கும். ஆனால் தலித் தெருவை அடுத்த எந்த தெருவிலும் தப்பி தவறி கூட அம்பேத்கர் என்ற பெயரை கேட்க முடியாது. இந்த கவலையை நான் வெளிப்படுத்திய போது உடனே எழுந்த அடிகளார் அந்த மேடையிலேயே சொன்னார், எங்கள் ஐயா வழியை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் ஒருவருக்கு அடுத்து பிறக்க போகிற ஆண் பிள்ளைக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன். ஒரு பிள்ளைக்கு மட்டுமல்ல, 100 கணக்கிலே 1000 கணக்கிலே இனி அந்த பெயரை நான் சூட்டுவேன் என்று சொன்னார். அதன்படி ஒரு பிள்ளை பெற்ற தாய் தந்தையர் எடுத்து வந்து அன்புவனம் என்கிற அவருடைய ஆசிரமத்தில் கொண்டு வந்தவர் கையிலே கொடுத்து பெயர் சூட்ட விரும்பிய போது, கொஞ்சம் இருங்கள், நான் திருமாவளவனை அழைக்கிறேன் என்று எனக்கு தொலைபேசி போட்டு வர சொல்லி சாமி தோப்பிலே என் முன்னால் அந்த பிள்ளைக்கு செக்க செவேல் என்று பிறந்திருந்த அந்த பிள்ளைக்கு, வெள்ளைக்காரன் பிள்ளை என்பதை போல இருந்த அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு அம்பேத்கர் என்று என் முன்னால் பெயர் சூட்டினார். எந்த துறவிக்கு அல்லது குருமகா சன்னிதானங்களுக்கு இந்த துணிச்சல் வரும்? அந்த பையன் இன்னமும் அம்பேத்கர் என்கிற பெயரிலேயே லயோலா கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று இப்போது திரை கதாநாயகனாக மாறிவிட்டான். திரை கதாநாயகனாக இருக்கிற அவன் பெயர் அம்பேத்கர் என்றே திரையில் வருகிறது. அடிகளார் என்னை அந்த மேடையில் சொன்னார், இனி திருமாவளவன் என் தத்து பிள்ளை என்று சொன்னார். அதன் அடிப்படையில் தான் அவர் குடும்பத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சிகளை என்னை முன்னிறுத்தி நடத்தினார். இப்போது நான் நெகிழ்ந்து போனேன். எனது இறுதி சடங்குகளை திருமாவளவன் இருந்துதான் செய்ய வேண்டும் என்று இந்த மேடையிலே அறிவித்திருக்கிறார். தோழர்களே, இப்படிப்பட்ட ஆளுமைகள் வெளிச்சத்திற்கு வராமலேயே, பொதுவெளிக்கு வராமலேயே, மெயின் ஸ்ட்ரீம் அந்த மைய நீரோட்டத்திற்கு வராமலேயே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அடையாளம் காண்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் நான் அப்படி பேச முடியும். தோழர் போ வேல்சாமி அவர்கள், தோழர் ரவிக்குமார், பேராசிரியர் ஆ மார்க்ஸ் ஆகியவர்கள் 80களின் 90களின் அந்த காலகட்டத்தில் நடத்திய நிறப்பிரிகை என்கிற இதழ் அரசியல் அரங்கில் பெரும் உரையாடலை தொடங்கி வைத்த இதழ். நான் அப்போது கோவையிலே அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்த போது 90-91 அந்த காலகட்டத்தில் சில நண்பர்கள் தேடி வந்து எனக்கு அந்த இதழை கொடுப்பது உண்டு. அப்போது ரவிக்குமார் அவர்களின் கட்டுரை, பேராசிரியர் ஆ மார்க்ஸ் அவர்களின் கட்டுரைகள், தோழர் போ வேல்சாமி அவர்களின் கட்டுரைகள், பிரேம் அவர்களின் கட்டுரைகள், ரமேஷ் அவர்களின் கட்டுரைகள் என்று பல தோழர்களின் கட்டுரைகளை எல்லாம் படிக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான்.
அந்த அடிப்படையில் தான் தோழர் ரவிக்குமார் அவர்களை நான் கட்டாயப்படுத்தி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சிறுத்தைகள் இயக்கத்திலே நீங்கள் சேர வேண்டும், ஒரு இயக்கத்தோழராக இருந்து உங்கள் களப்பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி அவரை பதவி விலகச் சொன்னேன். பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் அறிவார்ந்தவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது பொதுவான வரையறை. இருக்க வேண்டும், ஆனால் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பொறுப்புக்குள் வந்துவிடக் கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் நான் தேடி தேடி ஒவ்வொருவரையும் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு, அரசு பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வாருங்கள் என்று அழைத்தேன். அப்படித்தான் தோழர் சிந்தனை செல்வனும் நம்மோடு வந்து சேர்ந்தார். நெய்வேலியிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். தோழர்களே, ரவிக்குமார் அவர்களோடு நிறப்பிரிகை ஆசிரியர் குழுவில் இருந்த தோழர் போ வேல்சாமி அவர்கள் நமக்கு என்ன சமூகத்தை சார்ந்தவர் என்று இன்றும் தெரியாது. அப்படி நாம் இதுவரையில் கண்டதில்லை. என்னுடைய பேராசிரியர் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று நான் கேட்டதும் இல்லை, தெரிந்து கொண்டதும் இல்லை. இப்போது அண்மை காலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆக வேல்சாமி அவர்கள் இந்த மண்ணில் நிலவுகிற சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருடைய சிந்தனைகளை பல நூல்களாக தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிறார். அவரை நாம் அங்கீகரித்திருக்கிறோம். அக்கா ரூத் மனோரமா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை. ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பெண்கள் பொது வாழ்வுக்கு வருகிறார்கள், மேடைகளுக்கு வர தயங்குகிறார்கள், ஒலிபெருக்கி பிடிக்க பயப்படுகிறார்கள். விமர்சனங்களுக்கு அஞ்சுவதுதான் அதற்கு காரணம். ஆனால் இவர் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக அவர் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார். தேசிய அளவில் அவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். ஆக சிறந்த ஒரு பெண்ணிய ஆளுமை. எத்தனையோ பலரை அவர் ஆளாக்கி இருக்கிறார், ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அவர் தலித், கிறித்தவர் என்கிற அடையாளத்தை கொண்டவர். இந்தியா முழுவதும் தலித் கிறித்தவர்களின் நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். அவர்கள் கல்வியில் மேம்பட்டு இருக்கலாம், அதன் மூலம் பொருளாதாரத்திலும் கூட வளமடைந்திருக்கலாம். ஆனால் சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக தகுதி என்னவாக இருக்கிறது? சட்டம் அவர்களை எப்படி பார்க்கிறது? இது நம் முன்னுள் உள்ள மிக முக்கியமான ஒரு சவால் இது. ஆனால் அவர் தலித் கிறித்தவரோடு சுருங்கி நின்றுவிடவில்லை. அதை தாண்டி பெண்ணியம் இங்கே வெல்ல வேண்டும், எல்லா இயக்கங்களிலும் பெண்கள் பங்கேற்க வேண்டும், அனைத்து ஆட்சி நிர்வாக கட்டமைப்புகளிலும் பெண்கள் 1/3 இடம்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டு உரிமை வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த முறை அவரை தொலைத்தொடர்பிலே இந்த தகவலை சொன்னதும் அவருக்கு அதை நம்ப முடியவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வந்து நம்மை சிறப்பித்திருக்கிறார், பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவரை போன்ற ஆளுமைகள் நம்முடைய இயக்கத்திலும் வளர வேண்டும். இதுவரையில் அவர் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று விரும்பியதில்லை. அண்டர்லைன் பண்ணும், இதை அடிக்கோடிட வேண்டும். அவர் நினைச்சா என்ன, இப்ப அவங்க வந்து ஜேடியூல இருந்தாங்க. ஆமா, ஜேடிஎஸ் செக்யூலர் மதசார்பற்ற ஜனதாதளம் தேவகவுடா கட்சியில அவங்க தான் மாநில மகளிர் அணி தலைவர். தேவகவுடா அவர்களை எப்ப வேண்டுமானாலும் போய் பார்க்கிற அளவுக்கு அறிமுகம் உள்ளவர், நன்கு பழக்கமானவர். அந்த கட்சி இன்றைக்கு கர்நாடகாவிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது
ஆனால் மக்களை அமைப்பாக்க வேண்டும், பெண்களை அரசியல்படுத்த வேண்டும், உலகம் முழுவதும் அவர்களை அழைத்து கொண்டு போய் வெவ்வேறு தளங்களில் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய முதன்மையான நோக்கம். அரசியல் கற்றுக்கொள்வது. பண்ண ஹென்றி டிஃபேன் சொன்னார் பாருங்க, நீங்க ஒரு குளோபல் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும், நீங்க இன்னும் வெளியே வரணும், உலகளாவிய அவைகளில் நீங்கள் அங்கம் பெற வேண்டும். கர்நாடகாவில் ஒரு தலித் பெண் அந்த வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அதை விட பெரிய பெரிய அவைகளிலெல்லாம் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொன்னார். அது வெறும் பதவிக்கானதல்ல, இந்த ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். இந்த குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். சர்வதேச அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது என்றுதான் அதற்கு பொருள். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த முனைப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேசியவாதம் என்றால் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்ணியம் என்றால் என்ன, எதை ஃபெமினிசம் சொல்றோம், அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை, ஒரு பார்வை தேவை. அப்போதுதான் நம்முடைய ஆளுமை மிளிரும். சிக்கலான இடங்களில் நம்மால் வாதிட முடியும், குழப்புகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற முடியும், திரிபுவாத சக்திகளை எதிர்கொள்ள முடியும். ஆகவே ஒரு இயக்கம் என்பது அரசியல் கற்றுக்கொள்வதற்கான களம், அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுமையை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு களம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டணியிலே நமக்கு 5 அல்லது 6 இடங்கள் கிடைக்கின்றன என்றால் அந்த 5 அல்லது 6 இடங்களுக்குள் எப்படி நாம் போட்டி போட்டு அதை பெற வேண்டும் என்கிற முனைப்பு தேவைதான். ஆனால் இந்த இயக்கம் ஏன் 234 தொகுதிகளிலும் போட்டியிட முடியவில்லை என்பதை எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். 234 பேருக்கு வாய்ப்பு தரக்கூடிய வலிமையை ஏன் திருமாவளவன் என்கிற தலைமைக்கு நாம் இன்னும் வழங்கவில்லை என்று எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். ஏதோ ஒரு கூட்டணியில் சேரட்டும், அதற்கான அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது சரியா தவறா, அது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எடுத்த நிலைப்பாடு சரியா தவறா என்பதை பற்றி கவலை இல்லை. ஏன் நமக்கு 6, 8 தான் கிடைக்கிறது, அதை ஏன் 10ஆக 15ஆக 20ஆக உயர்த்த முடியவில்லை? யார் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவது? பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் யார்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்களை பெற முடியவில்லை, 20 இடங்களை பெற முடியவில்லை, 10 இடங்களை பெற முடியவில்லை என்ற விவாதம் நமக்குள்ளே நடந்திருக்கிறதா? அப்படி பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய அரசியல் வலிமைதான் என்ன என்று நாம் சுய பரிசோதனை செய்திருக்கிறோமா? சுய விமர்சனம் செய்திருக்கிறோமா? அதை பற்றி கவலை இல்லை. திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் சரி, அங்கே வாங்கக்கூடிய இடங்களில் எனக்கு ஒன்று வேண்டும். அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தாலும் சரி, அது தப்போ சரியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அது தவறா சரியா என்ற விவரம் எனக்கு தேவையில்லை, அதிலே எனக்கு இடம் வேண்டும். இதுதானே நம்முடைய முனைப்பாக இருக்கிறது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு நீங்க ஆதரவை தெரிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற இளைஞர்கள் எனக்கு வேண்டும், விவாதிக்கிற தம்பிகள் எனக்கு வேண்டும். திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது, எப்போது வந்தது, அதை ஏன் இன்னும் அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை, அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அந்த விவாதம் நடைபெற வேண்டும். அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிற தம்பிகள் நமக்கு வேண்டும். அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம்.
ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல ஏன் போகல? எத்தனை பேர் கேட்டீர்கள்? பாஜகவிலே அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற போது அதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிற விளக்கம் மட்டுமே போதுமா? ஒருவேளை நான் போய் சேர்ந்தால் அதுவும் சரி என்பீர்களா? அமைச்சர் ஆனால் அதையும் கொண்டாடுவீர்களா? எப்படியாவது இங்கேயும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்பீர்களா? பாஜகவில் அமைச்சரானாலும் சரி, பாஜகவில் எங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று கேட்பவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் என்றால் என் 35 ஆண்டு கால உழைப்பு வீணாகிவிட்டது என்று பொருள். அந்த அரசியல் புரிதல் உள்ளவர்களை நான் இன்னும் வளர்த்தெடுக்கவில்லை என்றுதான் பொருள். அப்படித்தான் நான் நினைத்து நொந்து போய் கிடக்கிறேன். கட்சி நடத்தி பார்த்தால் தான் தெரியும். 4 பிள்ளைகள், தந்தை தாய் 6 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்துவதற்கே என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது. புருஷன் பேச்ச பெண்டாட்டி கேட்கறதில்ல, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கறதில்ல, பெற்ற பிள்ளைகளே பெற்றோரின் பேச்சை கேட்பதில்லை, பிள்ளைகளின் விருப்பப்படி பெற்றோர் நடப்பதில்லை. 5-6 பேர் கொண்ட குடும்பத்தை வழிநடத்துவதற்கே படாத பாடு. ஒருத்தருக்கு காய்கறி குழம்பு வைத்தா பிடிப்பதில்லை, ஒருவனுக்கு மாட்டுக்கறி ஏன் சமைக்கவில்லை என்ற கோபம், ஏன் இன்றைக்கு எனக்கு ஆட்டுக்கறி வறுவல் இல்லை என்ற கோபம், எப்ப பார்த்தாலும் வெறும் ரசம் சாம்பார் தானா என்று சண்டை, ஞாயிற்றுக்கிழமை கூட நான்வெஜ் சமைக்க மாட்டீர்களா என்று தட்டை தூக்கி எறிவது, இப்படியெல்லாம் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவோ சண்டை சச்சரவு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஒரே குடும்பத்துக்குள்ள, அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எவ்வளவு பிரச்சனை ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு. லட்சக்கணக்கானவர்களை, லட்சக்கணக்கான சிந்தனை போக்குள்ளவர்களை ஒரு இயக்கத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தி பல 10 ஆண்டுகள் தாக்கு பிடித்து வழிநடத்துவது என்றால் சாதாரணமான விஷயம். அது சும்மா போய் அப்படி மீடியால உட்கார்ந்துட்டு ஏன் திருமாவளவன் டிலே பண்றார், ஏன் திருமாவளவன் தடுமாறுகிறார், ஏன் திருமாவளவன் குழப்புகிறார், ஏன் திருமாவளவன் மாறி மாறி பேசுகிறார். நான் தெளிவா இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே என் தொடர்பான முடிவை நான் எடுப்பது என்றால் அதில் எனக்கு தெளிவும் உண்டு, உறுதியும் உண்டு. 2000 நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் நான்வெஜ் சாப்பிடுறதுலன்னு. அதுல எந்த தடுமாற்றமும் இல்லையே, மாறி மாறி நான் எந்த முடிவும் எடுக்கலையே. இடையில எப்பயாவது நான் போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேனா? கிடையாது. வெஜிடேரியன் முடிவு பண்ண. இந்த நிமிஷம் வரையிலும் மீன் எனக்கு அப்படி பிடிக்கும். இப்போ உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தா கூட எனக்கு எச்சில் ஊறும். மீன் அப்படி நான் மீன் என்ன ஆற்றங்கரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். தினந்தோறும் எங்க அம்மா சேலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து கெண்ட குஞ்சியாவது பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. எங்க அப்பா தினந்தோறும் காட்டு வேலையை முடிச்சிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். அப்படி மீன் குழம்பு இல்லாத நாளே கிடையாது. எங்க வீட்டை தாண்டி போறவங்களாம் சொல்லுவாங்க, இது என்ன செம்படவன் வீடான்னு கேட்பாங்க. செம்படவர்னா மீன் பிடிக்கிறவங்க தெரியும் இல்லையா? அவங்க வீட்டுல எப்போதும் மீன் காஞ்சிக்கிட்டு இருக்கும். குழம்பு வச்ச மீன் போக மிச்ச மீன் காயும். அந்த மாதிரி எங்க வீட்டுல எப்பவும் வெட்டி கூடையில மீன் காய வைப்பாங்க கருவாடுக்கு. வீட்டை தாண்டும் போது மீன் வாடை அடிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் 25 ஆண்டுகளாக மீனை தொடாமல் வாழ்கிறேன். சாப்பிட்டதில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. அதுல எனக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது. என்னுடைய இல்லற வாழ்வு குறித்து நான் எடுத்த முடிவில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. ஆனால் அரசியல் முடிவு என்பது தனி நபராக நான் மட்டுமே எடுக்க முடியாது. அதை திணிக்கவும் முடியாது, திணிக்கவும் கூடாது. அந்த ஜனநாயக பண்பு திருமாவளவனுக்கு மேலோங்கி இருப்பதால் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு செய்யணும். இந்த தேர்தலில் நான் ஒரே ஒரு விஷயத்தை யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்கிற முடிவை. அதுலதான் சில ஜெர்க்கு உருவானது. இல்லைன்னா அப்படியே
ஏற்கனவே நின்ற 4 பேருக்கும் 4 இடத்துல கொடுத்துட்டு மிச்ச 4 இடத்த புது ஆளை போட்டு போயிருக்க முடியும். அப்புறம் அதுல ஏன் உறுதியா இல்லை அப்படின்னு கேட்கிறான். அதுல ஏன் உறுதியா இல்லைன்னா அது என் தனிப்பட்ட முடிவு இல்லை. அது ஒரு கட்சி, கட்சியின் நலன், கூட்டணியின் நலன், வெற்றி, தமிழ்நாடு அரசியல் நலன் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இப்ப மாற்று கருத்து வருகிற போது எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நான் மட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. என் விருப்பம் இருந்த அந்த விருப்பத்தை நான் பின்வாங்கிட்டேன். எனக்கு ஆசை, என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன். 2006 திட்டக்குடி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உடனிருந்தவர் விரும்புகிறார். அதனால் என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் நான் நிக்கல, பரவாயில்ல நீ நில்லுங்க. அரசியலில் எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வரும் என்பதை ஏன் யாரும் பேசவில்லை? சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தலில் சீட்டு கிடைப்பதே கஷ்டம். சீட்டு கிடைத்தாலும் கூட்டணியில் கிடைப்பது கஷ்டம். கூட்டணியில் கிடைத்தாலும் போட்டியிடுவது என்பது பெரிய போராட்டம். போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆனால் நான் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று 2.25 ஆண்டிலேயே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்படி என்றால் எனக்கு பதவியில் ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தானே இது. 2004 நடந்தது. இன்னைக்கு இல்ல, 22 வருஷத்துக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இவர் பதவி ஆசை படித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100 கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறாருன்னு சொன்ன உடனே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா. கையில காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாசத்துல முடிக்கிற வேலை அல்லது 3 மாசத்துல முடிக்கிற வேலை. வர்றவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட் வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிக்கு தான் அந்த ஷீட் வாங்கி கொடுத்தாங்க. தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப புதுசா வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து நாம செய்யறோம். அதனால இது 3 வருஷமா நீடிக்குது. இன்னும் அந்த வேலையை நடக்கல, முடியல. ஒரு தலைமை அலுவலகத்தை செஞ்சு முடிக்க முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு. இன்னொருத்த வந்து இல்ல இல்ல அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு அங்க பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்ட் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அது நிறைவேறிச்சு போட்டிருக்கு, அதனால தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. இது ஒருத்தனுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக்க போறாங்க, அதனால முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது முடியாதுன்ன பிறகுதான் இங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதை எவனும் இதுவரையில் பேசவில்லை, ஒரு ஆள் கூட பேசல. அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா வெயிட் பண்ணி அதை செஞ்சிருக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே மாற்றி இருக்க முடியும், பெரிய ஜெர்க்க கொடுத்திருக்க முடியும், ஒரு அசைவை கொடுத்திருக்க முடியும். ஆனா அவரே அதை வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் கூட விவாதங்களில் பேசுகிறவர்கள் பேசவில்லை. திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். யார் துரோகம் இழைத்தது? யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருமாவளவன் நட்பில் எவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடியவன் என்பதை. அப்படி நினைத்திருந்தால்
தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தன? அதற்கு நான் உடன்பட்டேனா? என்னென்ன ஆசை வார்த்தைகள் சொல்லப்பட்டன, அதற்கு நான் இணங்கி போனேனா? நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன். இதைத்தான் என்னை அணுகியவரிடத்திலே நான் சொன்னேன். திருமாவளவன் வந்தால் அதிமுக பாஜக பக்கம் திரும்பாது. அதிமுக விசிக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ மீடியேட்டர்ஸ் இடையிலே இருப்பவர்கள் என்று பேசினார்கள். இது அந்த அன்றைக்கு இருந்த அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு தெரியும். உடன்பட்டேனா? அதற்கு உடன்படவில்லை. ஏன்? இன்றைய முதலமைச்சர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுகிற போது திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த வெளியீட்டு விழாவிலே பேசினாரே. எமது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதும் அது சிறுத்தைகளின் முழக்கம்தான் என்று உலகமே புரிந்து கொண்டதே. அது திருமாவளவனுக்கான அழைப்புதான் என்று அரசியல் அரங்கில் இருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்களே. அதை காரணம் காட்டி என்னால் ஓடி போயிருக்க முடியாதா? கை கொடுத்திருக்க முடியாதா? அப்போதே புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்க முடியாதா? திமுக கூட்டணியில் கையொப்பமிடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு தாவேகாவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் என்னை வந்து தனிமையில் சந்தித்து மீண்டும் என் விருப்பத்தை கேட்டறிந்தாரே. அவரிடத்தில் அறுதியிட்டு சொன்னேனே, தோற்றாலும் சரி, பல இழப்புகளை சந்தித்தாலும் சரி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைபடுவதற்கு, பலவீனப்படுவதற்கு நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்று சொன்னேனா இல்லையா? அவரும் உயிரோடு இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடத்தில் கூட விசாரித்துக் கொள்ள முடியும். போனேனா? இல்லையே. எனக்கென்று ஒரு பிரின்சிபிள், எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எனக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது. வெறும் பதவிக்காக, பரிசுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்கிறவன் இல்லை என்பதை அவ்வப்போது காலத்தால் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். யார் இதை பற்றி பேசினார்கள்? பார்கெயின் செய்தேன், பேரம் பேசினேன், படியவில்லை என்றும், வாய்ப்பு நிறைவேறவில்லை, அதனால் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு என்றும் பலரும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வகையிலே துரோகம் இழைத்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? வெளிப்படையாக விவாதிக்க முடியுமா? தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். நாங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்க போகிறோம், இதுதான் காரணம். வெளிப்படையாக பேசினோமா இல்லையா? ஒப்புதல் பெற்றோமா இல்லையா? அந்த தோழமையை பாராட்டினோமா இல்லையா? அந்த நட்புறவை சிதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோமா இல்லையா? தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் அன்றைக்கு என்னோடு நெருக்கமாக அந்த இடத்திலே தனிமையில் இருந்த போது, சேருவதென்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சரானால்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி உருவாகும், அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும், அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். ஒன்று ஆதரவு தருவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆதரவு தருவது என்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சராவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனைகளை தந்தார்கள். அந்த ஆலோசனை சரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால்
அதற்கும் நான் உடன்படவில்லை. என்னை பொறுத்த மட்டில் என்னை பற்றிய தனிப்பட்ட முடிவு, அதை எடுப்பதற்கு எனக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. தோழர் ரவிக்குமார் இடத்திலே நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது, ஆனால் கட்சி கருத்து என்று இதை நான் திணிக்க மாட்டேன். கட்சி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இல்லை என்கிற போது, பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் நீங்கள் இருவரும் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று 10 நாட்களுக்கு பிறகுதான் தோழர்களே 9ஆம் தேதி ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாம் தனித்து வெளியே இருந்து ஆதரவு தருவது என்கிற நிலைப்பாட்டை மட்டும் அறிவித்தோம். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர்கள் எடுப்பதை போல் நாங்களும் எடுப்போம் என்று நான் சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றினேன். ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே திருமாவளவன் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விவாதங்களை மடைமாற்றி கொண்டு போனார்கள். திருமாவளவன் தாமதப்படுத்துவதற்கு இதுதான் காரணம், நம்மை வைத்து திருமாவளவன் ஏதோ அரசியல் செய்வது போல் தெரிகிறது என்றும் அந்த கட்சி தோழர்களுக்கு இடையிலே விவாதம் நடந்ததாக நான் அறிந்தேன். எந்த இடத்திலும் நாம் அப்படி பேசவில்லை. அவர்களும் நாமும் ஒரே களத்தில் நிற்கிறோம், ஒரே திசை வழியில் பயணிக்கிறோம். ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நாம் நிற்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் தான் 7ஆம் தேதி அவர்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி நாங்களும் எடுக்கிறோம் என்று தோழமையை உறுதிப்படுத்துவதற்காக நான் அந்த கருத்தை சொன்னேன். அந்த சொன்ன சொல்லை நான் காப்பாற்றினேனா இல்லையா? வாக்கு தவறினேனா? 9ஆம் தேதி ஆதரவு என்ற அறிவிப்பை செய்கிற போது அந்த பகல் வேளையில் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியா பார்க்கவில்லை, தொலைக்காட்சியை பார்க்கவில்லை, வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏன் தலைமையகத்திற்கு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் எனக்கு தெரியாது, யாரும் அழைக்கவில்லை, அவர்களே தேடி வந்தார்கள். தோழர்களே, 9ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதி தான் அமைச்சரவையில் தேர்வது என்று நாம் முடிவெடுத்தோம். அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? தலித் மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் முதல் முறையாக அமைச்சரவையிலே இடம்பெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றல்லவா பெரியார் பாசறையில் இருந்து உருவான இயக்கங்கள் தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். அமைச்சரவையிலே இடம்பெற்றது, வன்னி அரசுவை நான் அறிவித்தது, இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் மடைமாற்றம் செய்து திரிபுவாதம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராகி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் ஆகவில்லை. தம்மோடு நின்ற ஒரு தம்பியைத்தான் அமைச்சராக்கி இருக்கிறார். அதிலும் அவருடைய பெருந்தன்மை இருக்கிறது என்று யாராவது பேசியதுண்டா? அதை பாராட்டியதுண்டா? அதை சுட்டிக்காட்டியதுண்டா? அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே நிற்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்து கொண்டு போய் அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்கள்? எத்தனை பேர் பேசினார்கள்? யார் சுட்டிக்காட்டினார்கள்? தோழர்களே, இதுவெல்லாம் உங்கள் சிந்தனைகளுக்காக நான் முன்வைக்கிற கருத்து. யாருக்காகவும் நான் விளக்கம் சொல்லவில்லை. ஏன் திருமாவளவன் அடிக்கடி விளக்கம் சொல்றார்? என் தோழர்களை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு விளக்கம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதில் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் பெரிய தலைவர், நான் யாருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அற்பத்தனமான ஒரு ஈகோயிஸ்ட் அல்ல நான். அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே
பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனால் தாவேகாவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டிக்கொள்ள முடியும்? பதவிக்காக எப்படி கட்டி புரண்டு உருள முடியும்? பதவிக்காக. RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம், வாதாடினோம், அதற்காக காத்திருந்தோம். இல்லை, நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மதசார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம். இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம், உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம், நட்புக்கு உறுதியாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். இதில் என்ன துரோகம் இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம், கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம், அதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். எனது மதிப்புக்குரியவர். அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கிறவன் திருமாவளவன். அவர்கள் கொள்கை, அவருடைய அரசியல் நமக்கு பகை, அவ்வளவுதான். தனிநபர்கள் யாரும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வந்தாலும் தேடி போய் வணக்கம் சொல்லுகிறவன் நான். அண்ணன் பொன்னார் அவர்கள் வழியிலே பார்த்தாலும் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போய் அவருக்கு கை கொடுக்கிறவன் திருமாவளவன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடத்திற்கு போயிருந்த போது ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை அவர் ஓரமாக நிற்கிறார் என்று யாரோ சொன்னதும் வண்டியை நிறுத்தி வண்டியிலிருந்து இறங்கி அவரிடம் போய் உள்ளே இருந்தவரை வெளியே இழுத்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு, சிறப்பாக நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னவன் திருமாவளவன். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி விமான நிலையங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சந்திப்பது உண்டு. அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்தால் அவரை பின்னால் போய் தட்டி வணக்கம் சொல்லிவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம்.
இது எனக்கு குருதியிலே கலந்த பண்பு, என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற பண்பு. இது என்னுடைய பண்பு, தாய் தந்தையரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பண்பு. இதை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக, உங்களின் சிந்தனைகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அரசியல் என்பது முற்றிலும் வேறு. தனிநபர் உறவுகள் என்பது, நட்பு என்பது என்பது அரசியல் பகைமையோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த கூட்டணியில் இருந்தா அந்த கூட்டணியில் பேசக்கூடாது, அந்த கூட்டணியில் இருந்தா இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேசக்கூடாது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. டெல்லியில கிடையாது. காங்கிரஸ்காரர்களும் பிஜேபி காரர்களும் நேருக்கு நேர் எதிரும் புதிருமாக கடுமையான வாதங்களை செய்து கொள்வார்கள். வெளியே லாபியில் வந்ததும் ஒருத்தர் கை குலுக்கி கொண்டு, தோளில் கையை போட்டுக்கொண்டு அதை பற்றி விவாதிப்பார்கள். சென்ட்ரல் ஹால் மைய மண்டபத்திலே உட்கார்ந்து தோழமையோடு விவாதிப்பார்கள். யாரும் பயப்படுறதில்லை. வாஜ்பாய் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யாரும் பயப்படுறதில்லை. மோடி பார்த்தா என்ன செய்வாரு அப்படின்னு யாரும் பயப்படுறதில்லை. தேடி வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல். அதை உடைத்தவன் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்த போதே முதலாக அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேனாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் முதலில் பார்க்க போனவன் திருமாவளவன். அதை நான் உடைச்சேன். கூட்டணி இங்கதான் இருப்போம், அதனால என்ன இருக்கு, அதையே போய் பார்க்க கூடாது. பார்த்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். யாரை பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த உள் நோக்கமும் கிடையாது, எந்த லாப நட்ட கணக்கும் கிடையாது. இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால நாம ஏதோ மழுப்பி பேசுறோமா? தம்பி யாரோ ஒருத்தன் வீடியோவை நான் பேசும்போது ஸ்பீக்கர்ல போட்டிருக்கிறான், அதை எவனோ ஒருத்தன் லைவ்ல போட்டிருக்கிறான், அது வெளியில ஒருத்தன் எடுத்து திருமாவளவன் அம்பலம் ஆயிட்டாருன்னு போடுறான். என்ன பேசுறான்? அதில் என்ன பேசுற? அங்க உடம்புல எந்த காயமும் இல்லை, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை, வெட்டு இல்லை, குத்து இல்லை, காயம் இல்லை. கேங்கிங் 2 பேரும் தூக்குல தொங்குறாங்க. இதை போய் நீ திருநாட்டு தான் போடணும் அப்படின்னு எப்படி நீ வற்புறுத்த முடியும்? அது அந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. ஆனா ஒரு தலித் எந்த முறையில் பாதிக்கப்பட்டாலும் SC/ST ஆக்ட் போடணும். அது என்ன சங்கதியா இருந்தாலும், எந்த வழக்கா இருந்தாலும். தலித் அல்லாதவர்கள் அதில் சம்பந்தப்பட்டு இருந்தா, ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட SC/ST ஆக்ட் போடணும். அதை போட சொல்லலாம். பிராக்டிக்கலா தான் பேசணும். நாம எப்பவுமே நாம அதிகாரிகளுக்கு எதிராக தூண்டிவிட்டது கிடையாது, எந்த சமூகத்துக்கு எதிராகவும் தூண்டிவிட்டது கிடையாது. அங்க இருக்கிற தம்பிகளை கம்யூனிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, அவங்களோட சேர்ந்து முடிவெடுங்க அப்படிலாம் நம்ம பேசிட்டு, சிந்தனை செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு கொடுத்து பேச வச்சு அவங்களுக்கு வழிகாட்டணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும், அதை அனுமதிங்க. இது எல்லா வழக்குகளையும் நம்ம சொல்றதுதான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம நீ எப்படி எவிடன்சஸ் எடுக்க முடியும்? அதுல நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். 100% அதிகாரிகள் மீது சந்தேகப்பட்டா, மருத்துவர் மீது சந்தேகப்பட்டா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும். அதை முறைப்படி எப்படி பதிவு செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, எத்தனை டாக்டர் கொண்ட கமிட்டி அதில் இருக்கணும், எப்படி அதை வீடியோ பதிவு பண்ணணும். இறந்து போனவருடைய உறவினர்கள் போய் முதல்ல பாடியை ஓப்பனா பார்க்கும்போது, பேர் பாடியை பார்க்கும்போது உடல்ல எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கான அவங்களும் பார்க்கலாம். அதை போய் பாருங்க.
வெறுமனே தூக்கில தொங்குறான். அப்போ அடித்து தூக்கில் தொங்க வைக்கப்பட்டார்களா, உண்மையிலே அவர்களே தூக்கில் தொங்கினார்களா என்ற கேள்வி எழுகிறது. கொன்ற பிறகு தூக்கில மாற்றுறது இருக்குது. அப்போ அயாய்டு போன்கிறது கழுத்துல உடையாது, அப்படியே தான் இருக்கும். இவனா தூக்கு போட்டிருந்தானாக்க, தூக்கில் தொங்கின பிறகு ஆணா இருந்தா அவனுக்கு மோஷன் வெளியே போயிருக்கும், செமன் வெளியே வந்திருக்கும், நாக்கு வெளியே தொங்கி போயிருக்கும். ஏன்னா அவன் நாக்க கடிப்பான். என்னதான் அவன் தூக்கு போடுறதுக்கு அவனே முடிவெடுத்தாலும் கூட தப்பிக்கணுங்கன்னு அவன் உடம்பு, அவன் மைண்ட் போராடும். இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் சைன்ஸ். இதெல்லாம் பார்க்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் போகணும். எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்த பாடி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவான். ரிகர் மார்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. உடம்பெல்லாம் விரைச்சுங்க, அப்படியே உடனே விரைக்காது. அது விரைச்சிருந்துச்சுன்னா இது இப்ப சாவுல இத்தனை மணி நேரத்துக்கு முன்னால சேர்த்து இருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். கண்ணுடைய பீப்பிள், அந்த கரு விழி இருக்கு பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது டைலைட் ஆகும். அது டைலைட் ஆயிருக்கா, அப்படியே இருக்கா, அந்த காலத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் ஃபாரன்சிக் மெடிசின்ல இருக்கிற விஷயங்கள். இப்ப இதையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அவன் குடிச்சிருந்தா இறைப்பையில ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹால் இருக்கான்னு பார்ப்பாங்க. பாய்சன் இருக்கும், பாய்சன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ரூல்ட் அவுட் பண்ணணும். இவ்வளவும் செஞ்சாதான் நீ அதை மர்டராங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அப்ப போஸ்ட்மார்ட்டமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னா அது சரியான அணுகுமுறை கிடையாது. அது முரட்டுத்தனமான ஒரு அரசியல். அது அப்ப நான் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணு அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நாம ஏதோ பேரம் பேசுறோம், அதை பண்றோம், இதை பண்றேன்னு மீடியாவில் கேவலமா எழுதுறாங்க. சோசியல் மீடியா பக்கம் போகாமல் இருந்தாலே நாம் உருப்பட்டு விடுவோம், கட்சி உருப்பட்டு விடும். ஏன்னா அங்க எல்லாம் கழிசடைகள் தான் நிறைய இருக்கிறான். அற்பர்களும் பதர்களும் தான் அங்கே குவிந்து கிடக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அங்கே அவதூறுகளை பரப்புகிறார்கள். எப்படா இவன் மட்டும், இவன் கூட வந்தவன் பூரா காலியா போயிட்டான், இவன் மட்டும் நிக்கிறானே. இந்தியா முழுக்க எல்லாரும் நாம சொல்லல, அவங்களா சொல்றான். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, கிங் மேக்கர் திருமான்னு போடுறான். நானா போட சொன்னேன்? காலம் தீர்மானிக்கிறது. விஜய் தீர்மானிக்கல, நான் தீர்மானிக்கவில்லை, காலம் தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் கடைசியா முடிவு பண்ணியிருந்தா காங்கிரஸ் தான் கிங் மேக்கர். அவங்க முதல் நாளே போயிட்டாங்க. நமக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் முடிவு பண்ணியிருந்தா அவங்க தான் கிங் மேக்கர். நமக்கு முன்னால அவங்க போயிட்டாங்க. நாடே எதிர்பார்த்து கொண்டது திருமாவளவன் என்ன முடிவு பண்ண போற. ஏன்னா இன்னும் தேவை 2 தான். ஒன்லி 2 சீட்ஸ். 107, 112 ஆச்சு, 112, 116 ஆச்சு, 118க்குன்னு 2 தான் வேணும். இந்த 2 திருமாவளவன் கையில் இருக்கு. திருமாவளவன் எஸ் பதவி ஏற்பு, இல்லைன்னா அப்புறம் அந்த 2 பேரை வேற எங்கேயாவது பிடிக்கணும். மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு போகணும். அது போகக்கூடாது. ஐயுஎம்ல பிடிக்கணும், இல்லைன்னா விசிக பிடிக்கணும். ஐயுஎம்எல் 70 ஆண்டுகளா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே வரமாட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஆள் தான் முதல்ல நாம வீழ்த்த வேண்டிய ஆள் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. நம்மளை வாங்க நாங்க வச்சிருக்கிறோம் கூப்பிட்டோமா? இல்ல. நாங்க இதை தந்தா இதை தாங்க அப்படின்னு நம்ம பேசணுமா? இல்ல. இதை எல்லாவற்றையும் காலம் தீர்மானிக்கிறது. எம்மை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கி இருக்கிறோம். நீ தலித் இயக்கம் என்று எங்களை பார்க்கலாம், திருமாவளவன் ஒரு தலித் என்று நீங்கள் ஒதுக்கலாம், 2 சீட்டு தானே என்று அலட்சியப்படுத்தலாம். ஆனால் காலம் எங்கள் பக்கம். அதனால்தான் இதை திருமா காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை. 25-30 ஆண்டுகளாக தாக்கு பிடித்து நிற்பதே ஒரு ஆளுமையின் அடையாளம், ஒரு லீடர்ஷிப்புக்கான அடையாளம். அது நான் ஆசைப்பட்டிருந்தால், அங்கும் இங்கும் ஊசலாடி இருந்தால் எப்போதே நான் வெளுத்து போயிருப்பேன், அம்பலப்பட்டு போயிருப்பேன், ஓரங்கட்டப்பட்டிருப்பேன். ஆனால் வஞ்சகம் நிறைந்த, சூது சூழ்ச்சி நிறைந்த இந்த அரசியல் களத்தில்
25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் உத்திகளும் அரசியல் நேர்மையும் தான் காரணம். ஆகவே காலம் இதை தீர்மானித்திருக்கிறது. தோழர்களே, ஏற்ற தாழ்வுகள் அரசியலில் எப்போதும் வழமையானதுதான், வெற்றி தோல்வி வழக்கமானதுதான். ஆனால் வெற்றி தோல்விகளை கண்டு முடிவெடுக்காமல் உண்மையிலேயே எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை நாம் உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. அதில் நமக்கு எந்த தடுமாற்றமும் கூடாது. இதுதான் என்னுடைய செய்தி. வருகிற ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தி அதே இடத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. குறைந்தது 10 லட்சம் பேர் திரளுகிற மாநாடாக அந்த மாநாடு நடைபெற வேண்டும். ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தேர்தல் முடிவுகளை மறந்துவிட்டு எப்போதும் நாம் எந்த நோக்கத்திற்காக களத்தில் நிற்கிறோமோ அதே வீரியத்தோடு அதே துடிப்போடு மீண்டும் சந்திப்போம் 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 என்று சொல்லி விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரி 1 லட்சம், அரூர் பழனிசாமி 1 லட்சம், பிராங்க்லின் பிரகாஷ் 2 விருதுகளுக்கு 1 லட்சம்.